விண்டருக்கு ஏத்த மாதிரி புசு புசு ஜாக்கெட். ஆமா, இது போட்டா விண்டர் நம்மள விட்டு போவே போவாது, அப்படியே மேல வந்து படுத்துறோன்ற மாதிரி அவ்வளோ சாஃப்டா இருக்கு. ஏய் ஒன்னொருது இதுவும் மேட்ச், சேம் ஸ்வீட் அடிச்சுக்கோங்க பாரு. ஒன் டிஷர்ட்டும் அந்த இதுவும். புலிக்குட்டியா இல்ல அது சிறுத்தை குட்டியா? ஆவி ட்ரெஸ்ஸா? பார்த்தா விசாகன் குட்டிக்கு கால் வந்து தூக்கலா இருக்கு, அச்சு பாப்பாக்கு கையை தூக்குனா வயிறு தெரியுது. அதுதான் இந்த பவுலா வச்சு அழகா இருக்குல்ல. குட் மார்னிங். இன்னைக்கு காலையிலே வந்து கிளம்பியாச்சுங்க. குட்டீஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கிளம்புவோம் அப்படின்ட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா கத்தாரில் ஸ்கூல் எல்லாம் லீவ் விட்டாங்க. நியர்பை 10 days கிட்ட லீவு. ஏன்னா மிட் டேர்ம் ஹாலிடே. அதனால யூஸ்வலாக இந்த டைமில் பரப்பரன்னு வேலை பார்த்துட்டு இருப்பேன். 6 மணிக்கெல்லாம் ஆத்தா உச்சத்தில் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா விசாகன் குட்டிக்கு 6 மணிக்கு பஸ் வந்துடுவாங்க. மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அச்சு பாப்பாக்கு 6:45 போகணும், இவருக்கு ஆஃபீஸ் 5:30. ஐயோ அப்பா போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த 6:50 இல்லை 7 மணி எப்படா வரும்னு இருக்கும். எப்பயும் இந்த சைடு என்ட்ரன்ஸ் வழியாக தான் வருவேன். ஆனால் இப்போ ஏதோ ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்குது. நியர்பை ஒரு வாரம் மேலே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் இன்னொரு என்ட்ரன்ஸ் வழியாக வந்தாச்சு. நம்ம டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆயாச்சு, முடிச்சுட்டு வந்தாச்சு. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே பேக் டு பேக் வீட்லேயும் வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குது அப்படின்னா, குட்டீஸ்க்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், அவங்களுக்கும் செய்யணும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி சாம்பார், லஞ்சுக்கும் வந்து ரைஸ் மட்டும் வச்சா போதும். இந்த சாம்பார் வச்சோன்னு வச்சுக்கோங்க, எங்கள் வீட்டில் 3 வேளையும் சாம்பார் தான். காலையில் பூரி சாம்பார், மத்தியானம் சாதா சாம்பார், அப்புறம் நைட்டுக்கு டிஃபனுக்கும் இந்த சாம்பாரை வச்சு ஏதாவது முடிச்சு விட்ருவேன். சாப்பிட்டு இப்போ வந்து வெளியில் வந்துட்டோம். நாங்கள் எங்கே வந்திருக்கோண்டா, நான் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றுறதுக்கு வந்தேன், வேடிக்கை பார்க்க வந்தேன். எனக்கு பில்லை போட்டு கையில் ஒரு பேக்கை கொடுத்து விட்டாங்க. ரஞ்சு கூட எங்கேயும் வெளியே வரக்கூடாது, அதேதான் வேலை. ஏன்னா வந்து ட்ரெஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி வந்தேன். கொஞ்சம் வந்து சைஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நாங்கள் போட்டு பார்க்காத வாங்கிட்டோம் குட்டீஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தா விசாகன் குட்டிக்கு கால் வந்து தூக்கலாக இருக்குது, அச்சு பாப்பாக்கு கையை தூக்குனா வயிறு தெரியுது. அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றலான்ட்டு வந்தாச்சு. நம்ம ஜீவிதா வந்ததுனால அவளுக்கு ஒரு பில்லை போடு அப்படின்னு போட்டாச்சு. பட் என்னால் ஹாப்பி, அந்த பில்லில் ரொம்ப நல்லா இருக்குல்ல, நல்லா இருந்துச்சு. மெயினாக இங்கே ஆர்என்பியில் வந்துட்டு உங்கள் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ வின்டர் கலெக்ஷன் நிறைய போட்டிருக்காங்க, அப்படியே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போனோம். என்ன இடம் ஜீவிதா? ஐயோ அந்த இடத்த பற்றி ஊரில் திருவிழாவில் கூட கும்பல் கம்மியாக இருக்கும். இன்னைக்கு சரியான க்ரௌடு. தென் மாலில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஃபன் வில்லா இருந்துச்சா, மெயினாக அதுக்கு தான் வந்தோம். வரும் ஃபன் வில்லாவில் ஃபன் பண்ணுவோம், பசங்க வீட்டில் போர் அடிக்குது அப்படின்ட்டு வந்தா வீட்டில் எல்லா பேரண்ட்ஸும் இதே தான் யோசிச்சிருப்பாங்க போல. எல்லாரும் கூப்பிட்டு வந்து கத்தார்ல இருக்க ஒட்டுமொத்த குட்டீஸும் இங்க தாண்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இல்ல. அதனால அப்போ விடல, ஒரு 4-5 பிளே பிளான் பண்ணிட்டு அப்புறம் சரியான க்ரௌடு. ஒன்னொன்னுத்துக்கும் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஃப்ரீயா விளையாடுறது எல்லாமே வந்து ஒரு 20 நிமிஷம் ½ an hourலாம் வந்து நிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது குட்டீஸ் வேற நிக்கவே இல்லை, குடுன்னு லைன்ல இல்லாம ஓடுதுங்க. அதுங்களை பிடிச்சி நிப்பாட்டி நம்ம ஒரு பக்கம் போய் அப்பாடி அப்படின்னு நாக்கு தள்ளிருச்சு. இன்னொருத்தர் போய் வந்தா அவங்க வேற சண்டைக்கு வராங்க, நாங்க இவ்வளவு நேரம் லைன்ல நின்னுக்கிட்டு இருக்கோம், நான் தான் நிக்கல. அவங்களுக்கு லைன்ல எவ்வளவு நேரம் நிப்பாங்க, ½ an hourலாம் நிக்க முடியாதுல்ல. சரின்ட்டு நம்ம நின்னோன்னா ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க ஒரு ஆள் நின்று 2 குட்டீஸ் உள்ளார தள்ளுறீங்களே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு போராட்டமா போச்சு. ஆனா ஜாலியா என்ஜாய் பண்ணிச்சுங்க குட்டீஸ் இல்ல. நல்லா எப்பயும் போகாத ரைடு எல்லாம் போனோம், மயக்கமே வந்துருச்சு எங்களுக்கு. ஆனா நல்லா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. நான் தான் பயந்துட்டு இருந்தேன், லித்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு நல்லா என்ஜாய் பண்ணா. பட் நடுவுல கொஞ்சம் ஆடிருச்சு. நிக்கிறப்போ அம்மா இன்னொரு தடவை போலாமா, ஐயோ என்னால முடியாதுப்பா, எனக்கு வயிறு பரட்டுது, நின்ன உடனே வாந்தி வர்ற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு வந்துட்டேன் நானு. எனக்கு அப்பெல்லாம் எதுவும் ஆகல, ஆனா நல்லா இருந்துச்சு. அச்சோட அப்படியே என் கலெக்ஷன்ல எப்படி இருக்குன்னு காமிக்கலாம். வின்டர் கலெக்ஷன்லாம் வந்திருக்கு பாருங்க. இதான் பேண்ட் Black கலர் நல்லா இருக்கும். இதுதான் ஜாக்கெட் நல்லா இருக்கும் வின்டருக்கு. இப்போ நல்ல புசுன்னு இருக்கு. இரு பேக் சைடு கேமரால காமிக்கிறேன். நல்ல வின்டருக்கு ஏத்த மாதிரி புசு ஜாக்கெட். ஆமா, இது போட்டா வின்டர் நம்மள விட்டு போவே போவாது, அப்படியே மேல வந்து படுத்துறோன்ற மாதிரி அவ்வளோ சாஃப்டா இருக்கு. 85 ரியால் வந்து வருதுங்க, சாரி 95 ரியால் வருது. இது இந்த சைடு எல்லாம் வந்து 65 ரியால்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் சாண்டல் கலர்ல இருக்குல்லடா, அழுக்கு பட்டா தெரியும். என்கிட்டலாம் கொடுத்தீங்கன்னா ½ an hour போதும், அழுக்கு பண்ணி வச்சிருவேன். ஐயோ அவ்வளோலாம் தேவைப்படாதா, 5 நிமிஷம் போதும் உங்களுக்கு. அதேதான், எனக்கு இந்த லைட் கலர் பார்த்தா ஆசையா இருக்கு. பட் வாங்கதான் ஒரு மாதிரி இருக்கு. ஹாட் எங்க போனாலும் இந்த ஹார்ட்டை மட்டும் இந்த பிள்ளை விடாது.
ஹார்ட்டு, அடுத்தது பாலு, ஃபுட்பால், இது ரெண்டுத்தையும் பொறுக்கி வச்சுக்கோ. இதுதான் வேலை, ஓடி போயிரு. இது வந்து எவ்வளவு வருதுன்னா 65. எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க இந்த டி-ஷர்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. வாவ் அப்படி சொல்லுவாங்க. எல்லாமே விண்டருக்கு ஏத்த மாதிரி கேர்ள்ஸ்க்கான இது. பசங்களுக்குமே ஃபுல்லா விண்டர் கலெக்ஷன் எல்லாம் வந்துருச்சு. ஆஃப் நைட்டி மாதிரி. நீ வச்சிருப்பியே பேய் ட்ரெஸ் மாதிரி ஒண்ணு போட்டு வருவி அதானே. இது 60 ரியால் வருது. இருக்கு ஜீவிதா, நல்லா இருக்குல்ல? ஒரு மாதிரி பீச் கலரா, பீச் கலரா, பீச் கலரா, பீச் கலர் மாதிரி 80 ரியால் வருது இது. ஆமா, வித் பேண்டோட இருக்கு. இல்ல, டாப் தனியா, அது பேண்ட் தனியா ரேட் வரும்னு நினைக்கிறேன். பாரு, செட்டா தான் இருக்கு பாரு. அப்படியா? செட் 80 ரியாலுக்கு ஒர்த்துடா. ரேட் இல்ல. ஆஹா, பரவாயில்லையே. நார்மலா விண்டர் கலெக்ஷன் ஒன்னு எடுத்தாலே உனக்கு 45க்கு மேல வருது இல்ல. எதுவுமே ஃபுல்லா நைட் ட்ரெஸ் தான். ஒரு பிங்க் கலர்ல, இது வந்து சிறுத்தைக்குட்டி மாதிரி இருக்கு ஜீவிதா. ஒன்னொருது இதுவும் மேட்ச், சேம் ஸ்வீட் அடிச்சுக்கோங்க பாரு. ஒன் டி-ஷர்ட்டும் அந்த இதுவும். புலிக்குட்டியா இல்ல அது சிறுத்தைக்குட்டியா? ரெண்டுமே கரெக்டா இருக்குடா, மேட்ச் ஆகுதுடா. உன்கிட்ட இருந்து டிசைனை காப்பி பண்ணிட்டாங்களோ? ஆமா. லித்தோ வாலுக்குட்டி வந்து பசங்களுக்கான விண்டர் கலெக்ஷனுங்க. எப்படி இருக்கு பாருங்க. இந்த இதுவும் நல்லா இருக்கு, லைட் கலரா இருக்குது. விண்டர் கலெக்ஷன் நீங்க பாக்குறதா இருந்தா இங்க வந்து ஒரு தடவை எட்டி பாருங்க. எப்படி நோட் பண்ணியா? எல்லாமே ஃபுல் ஹேண்டு தான் இருக்கு, ஹாஃப் ஹேண்ட்ல எதுவுமே இல்ல. ஆமா, இங்க இருக்கு. கரெக்ட். மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஃபுல் ஹேண்ட்ல தான் இருக்கும். ஃபுல் ஹேண்டு அந்த இது என்னது மொத்தமானது அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வின்டர் வர்றதுனால அந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணி மாத்தி வச்சிட்டாங்க. ஆக்சுவலா நான் வந்து ஒரு ஃப்ராக் பார்க்கலான்னு பார்த்தேன் இந்த குட்டீஸ்க்கு. கடைசியில பார்த்தா எல்லாம் இப்படி மாத்தி வச்சிட்டாங்க. ஃப்ராக்கே கிடையாது இங்க. எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி வின்டர் கலெக்ஷனா வச்சு. டிஷர்ட்ஸ் எல்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க. 2 எடுத்தோம்னா 99 ஆண்டா, 1 எடுத்தோம்னா 60 ரியாலாம் போட்டிருக்காங்க பாரு. இந்த டிஷர்ட் எல்லாமே இது சொன்னா கூட அடுத்து செட் இல்லடா, பேண்ட் மட்டும் மேட்ச் பண்ணிக்கணும். இது பேண்ட் வந்து 30 ரியால் வருது. இது டாப் வந்து 30 ரியால். ஸோ மொத்தமா வாங்கினோம்னா 60 வரும் நம்மளுக்கு. வந்து ஆஃபர் ஜீவிதா 50 ரியாலுக்கு வர்றது இப்ப 30 ரியால் போட்டிருக்காங்க. இது வந்து நைட் சூட்ஸ் மாதிரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல குளிர் பிச்சு உதற போகுது. அதனால இப்பயே குளிருக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு கடையில எல்லாம் ஷாப்பிங்க்கு இது போட்டிருக்காங்க. நல்ல ஆஃபர்ல இருக்கு. நீங்க 200 பர்ச்சேஸ் பண்ணா இந்த மாதிரி டிராவல் பேக்ல கொஞ்சம் ஃப்ரீயா தருவாங்க. ஆமா, 200 ஒன்னு தருவாங்க. இது 4த்துல இருந்து ஏதோ ஒரு கலர் செலக்ட் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். ஆவி ட்ரெஸ்ஸா? எவ்வளவு இது வருது? நல்லா இருக்கு, கலர் நல்லா இருக்கு. 85வா? ஆமால, தெரியலையே. இல்லடா, 85க்குரியது ரெடியூஸ்டு பிரைஸ்ல போட்டிருக்காங்க. இங்க பாரு, லாவெண்டர். இது வந்து 85 ரியாலுங்க. இப்ப வந்து 40 ரியால் இதை போட்டிருக்காங்க. ஸோ ரேட் வந்து கம்மியா போட்டிருக்காங்க இந்த கலெக்ஷன்லாம். ஆமா, மேபி அவங்களை கேட்டா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே 13 போட்டிருக்காங்கல்ல. இல்லடா, ஃப்ரம் 13னா 30ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 40 சூப்பர், நல்லா இருக்குல்ல. இதே மாதிரிதான் எடுப்பியா? ஒண்ணு புலிக்குட்டி ட்ரெஸ் எடுக்க வேண்டியது, இல்ல பூனைக்குட்டி மாதிரி வரி வரியா. இது என்ன ஜீப்ரா ட்ரெஸ்ஸா? இது எவ்வளவு வருது? இதுவும் 40யா? இதுவும் 40 தான். இப்ப இதெல்லாம் வந்து ஆஃபர்ல அதனால 40ங்க. இந்த கோட் நல்லா இருக்கு ஜீவிதா, 40 தான் வருது. ஆனா இது ஃபுல் கோட், மேல இருந்து உங்களுக்கு கீழே வரைக்கும் வரும். கீழே வரைக்கும் வராது. முட்டி வரைக்கும் வரும். அதான் முட்டி வரைக்கும் வரும். அதுக்கு தான் சொல்றேன் 40 ரியால் இது. ஓகேடா. விண்டர் கலெக்ஷன் எல்லாமே நிறைய வச்சிருக்காங்கங்க, வந்து பாருங்க. ஆர்என்பி வந்தா செலவாயிரும், கண்டிப்பா செலவாகும், வராதீங்க. ஆமா, அது உண்மைதான். வேணும்னா அப்புறம் வந்து தானே ஆகணும். ஆனா 1 எடுக்கிறோன்னு வருவோம், 10 வாரிட்டு வருவோம். என்ன பண்றது, இதுதானே நம்மளோட இயல்பு. ஆஃபர்ல 1, தேவையானது 1, தேவையில்லாதது 1ன்ட்டு வாங்கிட்டு வரோம். வரும்போது எந்த கலெக்ஷனும் இருக்காது. இந்த கடையை விட்டுட்டு வேற கடை வேற கடை வேற கடைன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். ஆமா, இன்னைக்கு சும்மா சுத்தி பார்க்கலாம் வந்தா நிறைய கலெக்ஷன் கிடைக்குது.
எல்லாம் வந்து குட்டி பசங்க ட்ரெஸ் எல்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க. 50 உரியது வந்து 30 ரியால் வருது. இதெல்லாம் நல்லா இருக்கு ஜீவிதா. இது 20 35 உரியது 20 நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்கு பாரு. நல்லா இருக்கு டிஃப்ரெண்டா. ஆமா, ஆனா ஒயிட் கலரா இருக்கு. வேற கலர் இருந்தா பார்த்து வாங்கிக்கோங்க. பிங்க் இருக்கு. இது வந்து ஆரஞ்சு. இது 30 ரியால் வருது. இந்த மாதிரி இதெல்லாம் வெயிலுக்கு தானே போடுவாங்க, காட்டன் இது, அதனால இப்போ ஆஃபர் போட்டாச்சு. ரெண்டுமே டாப்பு பாட்டம் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு வந்து 30 ரியால் வருது. நல்லா இருக்கு, இதெல்லாம் பார்க்க வித்தியாசமா இருக்கு. இந்த செட்டு சூப்பரா இருக்குடா, ஆனா ஒயிட்டா இருக்குல்ல. 30 ரியால். ஃபுல் செட்டா இருக்கு பாருங்க. மேல டாப்மே நல்ல டிசைனா இருக்கு. அந்த பவுலா வச்சு அழகா இருக்குல்ல. பெரிய பசங்களுக்கு 5 to 6 இயர்ஸ். இது எல்லாம் குட்டி பாப்பாங்களுக்குரிய கலெக்ஷனுங்க. இது வந்து 95 வருது. இது ஃபுல் செட். இதுவுமே ஃபுல்லா வின்டர் கலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் ஒன்று ஒன்றா வச்சிருக்காங்க. இந்த ஒர்க்கு பாருங்க, ரொம்ப குட்டீஸ்க்கான இது. அப்படியே காமிக்கிறேன். அதுதான் சொல்றேன். ஓகே, நான் ரொம்ப குட்டீஸ்னா ரொம்ப சின்ன பசங்க அப்படின்றத நான் மீன் பண்ணி சொன்னேன். ஓடி போயிடு, உனக்கு இதேதான் வேலை. நான் எதா பேசினா தப்பு கண்டுபிடிச்சிருக்கிறது வேலைங்க. உங்கள் பாட்டில் இல்ல புலவர்லாம் சொல்லுவாங்க, உங்கள் பாட்டு என்னது, உங்கள் பாட்டில் பிழை இருக்கிறது மண்ணா அப்படின்னு வாங்கிலே. அதுக்கேத்த மாதிரி பின்னாடி கரெக்ட் பண்ணிக்கிட்டே வரும். அது இப்படி இல்ல அப்படி அப்படின்னு வர இரு வாயிலே குத்துற ரெண்டு அவங்களுக்கு புரியும். ஆமா, ஏன்னா நம்ம வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறாங்கல்ல, இந்த பிள்ளை இப்படிதான் பேசும் அப்படின்னு அவங்களுக்கு புரியும். ஸோ அப்படியே சுத்தி சுத்தி வின்டர் கலெக்ஷன்லாம் காமிச்சிருக்கேன். பாருங்க, பிடிச்சிருந்தா ஒரு தடவை விசிட் பண்ணி பாத்துக்கோங்க. நல்லா வித்தியாசமா இருக்குல்ல. எவ்வளவு வருது ரேட்டு? 75. ரேட்டு தான் அந்த அளவுக்கு இல்ல. ஆமா, 75 கொஞ்சம் பிரைஸ் மாதிரி தான் இருக்குல்ல. அந்த இதுக்கேத்த மாதிரி எனக்கு தெரியல. அதிகத்துலயும் இருக்கு. ஆமா, 40 ரியால்லயும் இருக்கு, உங்களுக்கு 30லயும் இருக்கு. இது வந்து 40 ரியால் வருது. ஆமா, சிகப்பு கலரு சிங்குச்சா, மஞ்சள் கலரு சிங்குச்சான்னு மறுபடியும் ஹார்ட் எடுக்கிறதுக்கு வர்ற இரு உன்னைய. அதுவா வருது, வரும் உனக்கு. வந்துரு கடையை விட்டு அடிச்சு துரத்துற போறாங்க நம்மள. கடை எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நம்ம வேற ஒரு இடத்துக்கு போறோம். எங்கன்னு சொல்லிட்டு சொல்றேன். இன்னைக்கு ஃபுல் டே சரியான ஷெட்யூல், அப்படியே பிஸியா போய்கிட்டு இருக்கு நம்மளுக்கு. இந்த ஷாப்போட பேர் என்ன அப்படின்னா R&B. இங்க என்ன ஆஃபர் இப்ப போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 ரியாலுக்கு மேல பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேக் வந்து ஃப்ரீயா தருவாங்க. சோ அந்த பேக்கோட ஒர்த் பாத்தீங்க அப்படின்னா 85 ரியாலுங்க. சோ நான் ட்ரெஸ்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அடுத்து வேற ஒரு இடம் கிளம்பிட்டோம். அது அந்த அடுத்த வீடியோல சொல்றேன் உங்களுக்கு. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோல மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.